ஒரு பெரிய பணக்காரர் மன அழுத்தம் தாங்காமல் தவித்தார். துறவி ஒருவரை சந்திச்சா உன்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சில நண்பர்கள் சிபாரிசு செய்தார்கள். பணக்காரருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நண்பர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக துறவியை சந்திக்க சென்றார். அவரின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட துறவி அவருக்கு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை மட்டும் ஆனந்தமாக அனுபவி என்று அறிவுரை சொன்னார். அவற்றை கேட்ட பணக்காரர், ஐயா, நான் சந்திக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெருசு. அதை இந்த சின்ன யோசனைகளால தீர்த்திட முடியுமா? என்னால நம்ப முடியலை என்றார். உடனே துறவி, இங்கிருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம் என்றார். 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் கேக்குறீங்க என்றார் பணக்காரர். பொழுது இருட்டிடுச்சு, நீங்க எப்படி திரும்பி போவீங்க என்றார் துறவி. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் என்றார் பணக்காரர். உங்க கார்ல இருக்கிற விளக்கு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், வெளிச்சம் காட்டுமா என்றார் துறவி. என்ன சாமி, நாம கார் ஓட்டுற தொலைவுக்கு மட்டும் வெளிச்சமும் வழியும் தெரிஞ்சா போதாதா? அதை வச்சுட்டு 7000 கிலோமீட்டர் கூட போகலாமே என்றார் பணக்காரர். அதே மாதிரிதான் நான் சொன்ன யோசனையும். சின்னதா எளிமையா இருக்கேன்னு பார்க்காதீங்க, அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனீங்கன்னா வழி தெரியும், எவ்வளவு தூரமும் பயணம் செய்யலாம் என்றார் துறவி.